வினோ, எவ்வளோ நேரண்டி ஆகும்? வாங்கடி, டைம் ஆயிடுச்சு, கிளம்ப வேண்டாமா ஆஃபீஸ்க்கு? இருடி, ஒரு 5 minutes இந்த வந்துட்டேன். சீக்கிரம் வா இனியா. வினோ மாடி, என்னதான் பண்ணிட்டு இருக்க? பிரீத்தி, ஒரு 5 minutes வந்துடுறேன். எத்தனை 5 minutes டி? அப்போலேருந்து 5 minutes தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் டி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. சரி, அம்மா லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு வரதுக்குள்ள சீக்கிரமா வந்துருங்க. சரி, ஓகேடி. இன்னும் எவ்வளோ நேரம் தான் இவங்களுக்காக வெயிட் பண்ணுறதுன்னு தெரில. இந்த அம்மாவும் இன்னும் லஞ்ச் பாக்ஸ் கட்டல பாரு. இதுக்கெல்லாம் இவளுகளை குறை சொல்லக்கூடாது. இவளுகளுக்கெல்லாம் பாஸாக இருக்கார்ல, அவர் தான் குறை சொல்லணும். அம்மாடி பிரீத்தி, வினோ, நான் லஞ்ச் பாக்ஸ் கட்டிட்டேம்மா. வினோ, இனியா, அம்மா லஞ்ச் பாக்ஸே கட்டிட்டாங்க. இன்னும் என்னடி பண்ணுறீங்க? என்னாச்சு பிரீத்தி, எதுக்கு கத்திட்டே இருக்க? அம்மா, இன்னும் இனியாவும் வினோவும் கிளம்பவே இல்லைம்மா. சரிடி, கத்தாத, வந்துருவாங்க, இரு. சரி, அதான் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கட்டிட்டீங்களா? எடுத்துட்டு வாங்க. ஆமாம், அந்த வரேன், இரு. அம்மா, நீங்களாவது குயிக்காக வாங்க. வரேன்டி, அலறாத. ஏன் பிரீத்தி மக்களை அலறிட்டே இருக்க? காலையிலேருந்து கத்திட்டு தான் இருக்க நீ. அம்மா, நான் என்னம்மா பண்ணுறது? டைம் ஆயிடுச்சுல, ஆஃபீஸ் போக வேண்டாமா? அதை கொஞ்சம் பொறுமையாக தான் சொன்னா என்ன மக்களே, இவ்வளோ வேகமாக பேசுவாங்க? நான் இப்படி அலறும் போதே கண்டுக்க மாட்டேங்கிறாளுங்க. இதில் நான் பொறுமையெல்லாம் சொன்னேன்னு வைங்க, இன்னைக்கு கிளம்ப வேண்டிய ஆஃபீஸ்க்கு நாளைக்கு தான் கிளம்பி வருவாளுங்க. சரி, நீ இரு, நானே கூப்பிடுறேன். ரொம்ப நல்லது, அதை ஃபஸ்ட்டு பண்ணுங்க. அம்மாடி வினோ, இனியாம்மா. சொல்லுங்கம்மா, லஞ்ச் பாக்ஸ் கட்டிட்டீங்களா? கட்டிட்டேன் மக்களே, கொஞ்சம் சீக்கிரமா வாங்கல, இவதான் கத்திட்டு இருக்காள. ஆமா, அந்த வந்துட்டோம். அம்மா, எங்க லஞ்ச் பாக்ஸ் கட்டிட்டீங்களா? அதெல்லாம் எப்பவோ கட்டி ரெடியா இருக்கு மக்களே. அப்புறம் என்னம்மா, எடுத்துட்டு வாங்க, நாங்கள் கிளம்புறோம். இருடி, இந்த வினோ வந்ததுக்கு அப்புறம் தானே கிளம்புவீங்க. ஆமா மக்களே, நீ நடந்து வரும்போது என்ன சலக்கு சலக்குன்னு சவுண்ட்லாம் கேட்குது? கொலுசு போட்டிருக்கேன் என்ன? அது வந்தும்மா, அம்மா, அது வந்து என்ன மக்களே, சொல்லு, கொலுசு போட்டிருக்கியா? எப்போ வாங்கின? அம்மா, ஏனியா, இரு நான் பேசுகிறேன். இல்லடி, என்ன சொல்லுவேன்? நான் தான் சொல்கிறேன்ல, நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன், நீ அமைதியாரு. என்ன இனியா, எதுவுமே பேச மாட்டேங்கிற? எப்போ கொலுசு வாங்கின? அதுவும் என்கிட்ட சொல்லாம. கொலுசு வாங்குறதுக்கு ஏது மக்களே காசு? அம்மா, சொல்லுமா. அம்மா, இனியா போட்டிருக்கிறது என்னோட கொலுசு தாம்மா. அவள் தான் ஆசைப்பட்டா சலங்க கொலுசு போடணுன்னு. அதான் என்னோட கொலுசு தான் எடுத்து கொடுத்தேன். அவள் அதுதான் போட்டிருக்கா. ஓ, உன்னோட கொலுசா மக்களே? நான் கூட நினைச்சேன் இனியா கிட்ட தான் சலங்க கொலுசே இல்லையே, எப்படி போட்டிருக்கான்னு. ஆமாம்மா, அப்போலேருந்து அவளுக்கு சலங்க கொலுசுனா பிடிக்காது. ஆனால் இப்போலாம் சலங்க வச்ச கொலுசு தான் பிடிச்சிருக்கு போல. அவளே ஆசைப்பட்டு கேட்டதுனால சரி போட்டுக்கோடின்னு சொல்லிட்டேன். ஓ, அப்படியா? சரி சரி மக்களே. இனியாம்மா, உனக்கு சலங்க கொலுசு தான் பிடிச்சிருக்குன்னா அம்மா கிட்ட சொல்லலாம்ல, நானே எடுத்து தருவேன்ல. இல்லைம்மா, பரவாயில்ல, இருக்கட்டும். அதான் பிரீத்தியோட கொலுசு இருக்குல்ல, மாற்றி போட்டுக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்லைம்மா, நீ தான் சலங்க கொலுசு போடணுன்னு ஆசைப்படுறல, எதுக்கு அப்புறம் அவள் போடணுன்னு ஆசைப்படும் போது நீ போட முடியாது. பேசாமல் உன்னோட கொலுசை போட்டுட்டு சலங்க கொலுசா எடுத்துக்கலாம், சரியா? இல்லைம்மா, அதெல்லாம் வேணாம், தேவையில்லாத செலவு. அதான் ஒரு கொலுசு இருக்குல்ல, அதெல்லாம் மாற்றி போட்டுக்கலாம். இல்லைம்மா, அவள் போடணுன்னு ஆசைப்படும் போது உன்னால் போட முடியாதுல்ல, அதுக்கு தான் சொன்னேன். இதில் என்னம்மா இருக்குது? அவள் பொண்ணுன்னு ஆசைப்படும் போது நான் என்னோட கொலுசு போட்டுப்பேன், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி மக்களே, உனக்கு என்ன தோணுதோ அதை அம்மா கிட்ட கேளு, சரியா? அம்மாவால் கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் வாங்கி தரேன், சரியா? சரிம்மா. வினோ மாடு, அக்கா 2 பேருமே கிளம்பி வந்துட்டாளுங்க. நீ மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்க இவ்வளோ நேரம்? ஆமாம், அந்த வந்துட்டேன். அம்மாடியோ, இது யாரடி? நம்ம வினோவா இது? ஆமாம்மா, நம்ம வினோதான். என்னடி இவ்வளோ அழகா இருக்க சாரியில? என்னடி சொல்ற, சாரி கட்டியிருக்காளா? இனியா, ஃபர்ஸ்ட் அவளை திரும்பி பாரு, எவ்வளோ கியூட்டா இருக்கா பாரு. என்னடி சாரியெல்லாம் கட்டியிருக்கா? ஆமாடி, சும்மா தான் தோணிச்சு கட்டலான்னு, அதனால தான் கட்டினேன். ஐயோ, என் தங்கம்மாயில என் கண்ணே பற்றும் போல இருக்கு. இன்னைக்கு நீ எங்க போயிட்டு வந்தாலும் கண்டிப்பா உனக்கு சுத்தி போடணும். ஆமா வினோ, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நீ புடவை கட்டினதும் அவ்வளோ அழகா இருக்கு. அதை விட ரொம்ப பெரிய பொண்ணா இருக்கடி. நிஜமாவாடி? இந்த சாரி எனக்கு நல்லா இருக்கா? வினோ, நிஜமாவே சூப்பரா இருக்கு. ஆமாண்டி, இந்த கலர் கூட உனக்கு அவ்வளோ அழகா இருக்கு, தெரியுமா? நிஜமாதான் சொல்றியா பிரீத்தி? நான் என்ன பின்ன பொய்யாடி சொல்ல போறேன்? என் வினோ தங்கத்துக்கு புடவை எவ்வளோ அழகா இருக்கு, மகாலட்சுமி மாதிரி இருக்கம்மா. அம்மா. என்னடி? ஆமா, ரொம்ப நேரமா நானும் பார்த்துட்டு இருக்கேன். நாங்களும் சாரி தான் கட்டியிருக்கோம், ஆனா எங்க எதுவும் சொல்ல மாட்டீங்க. என்னடி, நீங்களா என்ன புதுசாக சாரி கட்டிங்க? ஆனா என் பொண்ணை பாரு, இப்பதான் புதுசா சாரி கட்டியிருக்கா. எவ்வளோ அழகா இருக்கால. அதானே, என்ன வினோவை மட்டும் புகழ்ந்து தள்ளிட்டே இருக்கீங்க? நாங்களும் தானே சாரி கட்டியிருக்கோம், எங்களெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? ஏண்டி, நீ அவளும் ஒன்னா என்ன? ஆமா, அவளும் உங்க பொண்ணு தான், நானும் உங்க பொண்ணு தான். ஏன் நான் மட்டும் என்ன விசித்திரமாவா இருக்கேன்? அடியே, நான் அப்படி சொல்லலடி. நீங்களாம் பெரிய பொண்ணுங்க, அது மட்டும் இல்லை, நீ ஆல்ரெடி சாரி எல்லாம் கட்டி நான் பார்த்துருக்கேன். ஆனா வினோவை பாரு, இப்பதான் பாவாடை சட்டை போட்டிருந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள பாவாடை தவணைக்கு போனா அதுக்குள்ள புடவையே கட்ட ஆரம்பிச்சிட்டா. அதான் பிரீத்தி, புதுசா வினோ புடவை கட்டியெல்லாம் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்போ நாங்க சாரி கட்டிக்கலாம் உங்களுக்கு சந்தோஷமா இல்லை, அப்படித்தானே? அப்படிலாம் இல்லை மக்களே, நீங்க 3 பேருமே எனக்கு தங்கம் தான். அது மட்டும் இல்லை, நீங்க 3 பேருமே இவ்வளவு பெரிய பொண்ணுங்களா வளர்ந்துட்டீங்கன்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே சமயம் இன்னும் கொஞ்சம் வருஷத்துல நான் உங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சா அதை விட இன்னும் கவலையா இருக்கு. எது கல்யாணமா? என்னம்மா அதுக்குள்ள கல்யாணம்லாம் சொல்றீங்க?
ஆமாண்டி, பொண்ணா பிறந்தா ஒரு வயசுக்கு அப்புறம் கண்டிப்பா கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு போய் தான் ஆகணும். எனக்கும் என் பொண்ணுங்களை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசை இருக்காதா மக்களே? கேட்டியா இனியா, நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி தரணுமா? சும்மா ரெடி மாட்டிக்க போறோம். என்ன மக்களே? ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் நல்ல இடம்னு சொன்னீங்களே அதுதான் டிஸ்கஸ் பண்ணோம். ஆமா மக்களே, நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் உங்க 3 பேருமே ஒரு நல்ல இடத்துல உங்களை நல்லா பாத்துக்கிறவங்க கையில தான் பிடிச்சி தருவேன். இனியா வினோ, கேட்டிங்களா அம்மா என்ன சொன்னாங்கன்னு? ஏன்டி இப்படி பண்ற, சும்மா இரு. சரிம்மா, டைம் ஆகுது, நாங்கள் கிளம்புறோம். ஆமாம்மா, டைம் ஆகுது, நாங்க கிளம்புறோம். சரி மக்களே, பார்த்து போங்க. வினோவை பத்திரமா பார்த்துக்கோங்க 2 பேரும், சரியா? சரிம்மா, உங்கள் சொக்க தங்கத்தை பத்திரமா பார்த்துக்குறோம், சரியா? இனியாம்மா, நான் தான் சொன்னேன்ல, நீங்க 3 பேருமே எனக்கு தங்கம் தான். ரொம்ப மதிப்பாதீங்க, நம்பியாச்சு. சரிடி, ரொம்ப பண்ணாதீங்க. சரி கிளம்புங்க, பார்த்து போயிட்டு வாங்கம்மா, சரியா? சரிம்மா. ஆமா வினோ, நில்லு. என்னம்மா? இல்லடி, காதுல போட்டிருக்க தோடு தங்கம் மாதிரி மின்னுதே. தங்கமா என்ன? உனக்குன்னு அம்மா வாங்கி கொடுத்த தோடு கூட இந்த மாதிரி இருக்காதே. அம்மா, சேச்சா, இது கோல்டெல்லாம் கிடையாது, இது சும்மா விற்கிறது தான். இல்ல மக்களே, பார்க்கும்போது நல்ல கோல்டு மாதிரியே இருக்குமா? ஆமாம்மா, அது பார்க்கும்போது கோல்டு மாதிரி இருந்ததுனால தான் நானுமே வாங்கினேன். ஓ அப்படியா? ஆனா உனக்கு அழகா இருக்கு இந்த தோடு, தெரியுமா? நம்மளும் இதே மாதிரி கோல்டுல ஒன்று வாங்குவோம், சரியா? என்ன வினோ, இதே மாதிரி கோல்டுல ஒன்று வாங்கி தராங்களா அம்மா? பிரீத்தி, அமைதியா ரெடி, மாட்டிக்கிட்டு விட்டுறாத. என்னம்மா வினோ, அமைதியாவே இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. சரிம்மா, டைம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம். சரி மக்களே, சரி வாங்க போலாம். போலாம். டேய், பேசாம அந்த மரத்தடியிலே நின்றுக்கலாமோ? ஏன்டா, எதுக்குடா பயப்படுற? இல்லடா, தெரு வரைக்கும் வந்திருக்கோம், அவளுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? டே அகில், அப்படி என்னடா பிரச்சனை ஆயிடுன்னு பயப்படுற? ஆமாண்டா, அப்படி என்ன பிரச்சனை ஆயிட போகுது? இல்லடா, ஆல்ரெடியா இனியா பிரீத்தி வினோலாம் சொல்லியிருக்காங்க இந்த ஊர்க்காரங்களை பத்தி. என்னடா சொல்ற? ஆமாண்டா, அன்னைக்கு கூட கோயிலில் வச்சு சொன்னாங்கல்ல, எங்க ஊர்க்காரங்க பார்த்தாங்கன்னா 1னா 9 சொல்லுவாங்க, அது இதுன்னு. சரிடா, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அதுக்காக இவ்வளவு தூரம் பிக்கப் பண்ண வந்துட்டு திரும்பியா போக முடியும்? ஆமாண்டா, பிரசாந்த் சொல்றதும் கரெக்ட் தான். இவ்வளவு தூரம் பிக்கப் பண்றதுக்காக தானே வந்தோம், பிக்கப் பண்ணிட்டே போலாம். சரி ஓகேடா, பிக்கப் பண்ணிட்டே போலாம். ஆனா இதுக்கு மேல தெருவுக்குள்ள போக வேண்டாம், இங்கே வெயிட் பண்ணலாம், சரிடா? ஆமா வினோ, கேபின்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு தான் சொன்னாங்களே, உனக்கு என்ன கேபின்னு சொன்னாங்களா? ஆமாண்டி, எனக்கே என்னோட கேபின் எதுன்னு தெரியாது. அது வந்து என்னடி அது வந்துன்னு ஆரம்பிச்சு டக்குன்னு கீழே குமிஞ்சிட்ட? அதானே, என்னடி புதுசா வெக்கம்லாம் பண்ற? நீங்க கொஞ்சம் அங்க பாருங்க. எங்கடி பார்க்க சொல்ற? உங்களுக்கு முன்னாடி பாருங்க. என்னடி ஆச்சு? ஆ? சாரி, சூப்பரா இருக்கா. என்னடா? இல்லடா, நீ இதுக்கு வேகமாவே பேசியிருக்கலாம். என்னடா சொல்ற? டே, நீ யாருக்கும் தெரியாம பேசுறேன்னு எல்லாருக்கும் தெரியற மாதிரியே பேசுற. என்னடா சொல்ற? இப்போ அஸ்கி வயசுல சிக்னல் கொடுத்தியே, அதுதான் சொல்றேன். டே அகில், நீ ஏன்டா என்னையே பார்த்துட்டு இருக்க? உனக்கு தான் ஆள் இருக்குல்லடா, உன் ஆளை பார்க்க மாட்டியா? ஏன்டா அஸ்கி வயசுல பேசுனதை கண்டுபிடிச்சிட்டேன்னு கோவப்படுறியா? டே அகில், உனக்கு என்ன ஓட்டலனா தூக்கமே வராதடா. பின்ன என்னடா, இங்க நம்ம தானே இருக்கோம், எதுக்காக அஸ்கி வயசுல யூஸ் பண்ற? டே அகில், நம்ம நிக்கிறது அவங்க தெருவுலடா, அதனால தான் பொறுமையா பேசுனேன். இங்க பாருடா பிரசாந்த், அஸ்கி வயசுல பேசுறது, பொறுமையா பேசுறது, இதெல்லாம் பார்த்தா தான் தப்பா தெரியும். நீ பாட்டுக்கு கேஷுவலா பேசு, யார் என்ன நினைக்க போறா? சரிடா, ரொம்ப நேரம் என்ன பேச வேண்டாம், வாங்க கிளம்பலாம். சரிடா, கிளம்பலாம் வாங்க. என்ன, நீ போலாமா? எதை போலாமாவா? எங்க போலாமான்னு கேட்டுட்டு இருக்கீங்க? ஆபீஸ்க்கு தாண்டி. எது, ஆபீஸ்க்கு உங்க கூட வரணுமா? ஆமா, 2 பேரும் ஒரே இடத்துக்கு தானே போறோம், அப்போ ஒன்னாவே போலாம். ஐயோ கடவுளே, இது எங்க தெருவுங்க, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? இனியா, இவங்கள பார்த்தா நம்ம உயிருக்கு ஒல வைக்காம போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கடவுளே, இந்த இடத்த விட்டு ஃபர்ஸ்ட் கிளம்புங்க. என்னடி, உங்களுக்காக இவ்வளவு தூரம் நடந்து வந்தா நீங்க பாட்டு கிளம்புன்னு அசால்ட்டா சொல்றீங்க? ஐயோ அகில் சார், இங்க யார் சார் உங்களை வர சொன்னது? என்ன, நீ அவங்களை சர்ப்ரைஸ் பண்ணலாம் அவ்வளவு தூரம் நடந்து வந்தா நீங்க பாட்டுக்கு இப்படி கத்துறீங்க? ஐயோ பிரசாந்த் சார், இது எங்க தெரு, எங்க தெருல உள்ளவங்க எல்லாருக்குமே எங்களை யாருன்னு தெரியும். யாராச்சும் இப்ப மட்டும் பார்த்தாங்கன்னு வைங்க, எங்க அம்மா கிட்ட போய் சொல்லி விட்டுருவாங்க, அவ்வளவுதான். இன்னையோட எங்க அம்மா எங்களை குழி தோண்டி போச்சிருவாங்க. வினோ, என்னடி சாரி எல்லாம் கட்டியிருக்க? கார்த்திக் சார், நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லையா, அது வந்து வினோ ஃபர்ஸ்ட் டைம் சாரி எல்லாம் கட்டியிருக்காளா, அதனாலதான். நீங்க சொல்லுங்க, நான் நீங்க சொல்றதான் கேட்டுட்டு இருக்கேன். ஐயோ கடவுளே, ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு கிளம்புங்க சார் ப்ளீஸ். என்னடி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை பார்க்கறதுக்காக தான் ஆசையா காலையிலேயே சீக்கிரமா எழுந்திரிச்சு கிளம்பி வந்தோம். ஐயோ அகில் சார், நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? புரியுதுடி. சரி வாங்கடா, முன்னாடி போலாம். சரி, நாங்க முன்னாடி போறோம், நீங்க பின்னாடி வாங்க. சரி ஓகே, சீக்கிரம் கிளம்புங்க. சரி கிளம்புறோம். டேய் வாங்கடா. பிரீத்தி, இவங்கள பார்த்தா அந்த ஒரு செகண்ட் எனக்கு உயிரே இல்லை தெரியுமா? ஐயே, சொல்லுங்க பாட்டி. ஏட்டி, உங்க ஆய்காரி வீட்டுல இருக்காளா? அம்மா வீட்டில தான் இருக்காங்க. ஆமா, இப்போ ஒரு 3 பயலும் வந்து நின்று பேசிட்டு இருந்தானுவலே, யாருடி அவனுங்க? எது? ஆமாட்டி, நான் கூட பார்த்தேன், இந்த 3 பயலும் வந்து பேசினாலுவலே, யாருடி அவனுங்க? ஐயோ, இந்த கிழவி அவங்க 3 பேரையும் பார்த்துருச்சு. இனியா போச்சுடி, அம்மா கிட்ட போய் சொல்ல போகுது, நம்ம சாக போறோம். பிரீத்தி, நானே சம பயத்துல இருக்கேன், நீ அமைதியா இருடி செத்த நேரம். ஏட்டி ராணி மோவல, உங்ககிட்ட தானே கேக்குறேன், யார் அவனுங்க? அது வந்து பாட்டி, அவங்க வந்து எங்க கம்பெனியோட ஓனர் அவங்க. என்னடி சொல்ற? இனியா நல்லா உளர்ற, அமைதியா இரு, நானாவது பேசுறேன். எனக்கு பதட்டத்துல என்ன சொல்றதுனே தெரிலடி.
சரிடி நீ இரு, வினோவை விட்டு பேச சொல்லலாம். வினோவுக்கு தான் நல்லா தெரியும்ல அந்த பாட்டிய. சரிடி. வினோ மாடு. ஆ பிரீத்தி அவ கீழே குமிஞ்சிட்டு வெக்கப்பட்டு நிக்கிறா. மேடம்க்கு இன்னும் கார்த்திக் சார் இங்க நிக்கிறதாவே நினப்பு. வினோ மாடு இங்க பாரு, கார்த்திக் சார் போயிட்டாரா? ஆமாண்டி, அவர் போயிட்டாரு. அதான் அவர் போயிட்டார்ல, வாங்க கிளம்பலாம். ஊன் இழுத்துட்டு இல்லாம வாங்கடி கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு. ஆனா வினோவுக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாண்டி. என்னடி சொல்லிட்டு இருக்கா? என்னமா நடிக்கிறா பாரு. கார்த்திக் சார் இருந்த வரைக்கும் ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி நடிச்சிட்டு இருந்தா, இப்ப பாரு பஜாரி மாதிரி பேசுறா. இனியா என்னடி பஜாரிலாம் சொல்ற? சரிம்மா தாயே, இங்க பாரு உன்னோட ஃப்ரெண்டு வந்திருக்கு பாரு. காஜல் இங்க என்ன பண்ற? ஏட்டி சிரிக்கி, இப்படி எல்லாம் என்ன கூப்பிடாதன்னு சொல்லியிருக்கனா இல்லையாடி உங்ககிட்ட? நான் உன்ன அப்படிதான் கிளவி கூப்பிடுவேன், நீ காஜல் தான். ஏட்டி உன்ன இரு உங்க அம்மா கிட்ட சொல்றேன். என்ன காஜல், உனக்கு எவ்வளவு ஆசையான பேர் வச்சிருக்கேன், ஆனா நீ ரொம்ப சிரிப்பிட்டு இருக்க. கேவுட்டி என்னடி இப்படி பேசிக்கிட்டு இருக்க ஒரு கிளவிக்கிட்ட? காஜல் உன்ன போய் யாராவது கிளவின்னு சொல்லுவாங்களா? உன் மண்டைக்கு மட்டும் கொஞ்சோண்டு டை அடிச்சோன்னு வையன், நீ தான் எங்களை விட சின்ன பொண்ணு மாதிரி இருப்ப. ஏவுட்டி இருட்டி, உங்க ஆய்க்காய்கிட்ட தான் போறேன், போய் சொல்லிட்டு வரேன். அடியே வினோ, அந்த கிளவியை நிறுத்துடி. ஏண்டி என்னாச்சு? மண்ணுக்குண்டா அவங்க 3 பேர் நம்ம கிட்ட பேசுனது அந்த கிளவி பாத்துருச்சு. என்னடி சொல்றீங்க? ஆமாண்டி, பாத்துட்டு தான் வந்து அவங்க 3 பேரும் யாருன்னு கேக்குது. சரி இரு, நான் பேசிக்கிறேன். வினோ தயவு செஞ்சு ஏதாவது சொல்லி சமாளிச்சிருடி. இதை மட்டும் அம்மா கிட்ட போய் இந்த கிளவி சொன்னுச்சு, அவ்வளவுதான். சரிடி, நான் பாத்துக்கிறேன். காஜல் ஊட்டி ராணிமாவில இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் பேர் வச்சு கூப்பிட்டு இருந்தேன், வாயை தனியா உடச்சு கையில கொடுத்துருவேன். என்ன கிளவி, உன் பேர் தான் நான் சொல்லி கூப்பிடுறேன். ஊட்டி என் பேர் ஒன்றும் காசெல்லாம் கிடையாது, என் பேரு கருத்தம்மா. ஐயோ காஜல், உன் பேர் கருத்தம்மாவா? கருத்தம்மாவுக்கு இங்கிலீஷ்ல காஜல்னா அர்த்தம். வினோ மாடு, நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நீ இருடி, நான் பேசிக்கிறேன். ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? வினோ பயமா இருக்குடி, இந்த கிளவி போய் ஏதாவது சொல்லிடுச்சுன்னா அம்மா என்னடி நினைப்பாங்க நம்மள பத்தி. சரி இரு, நான் பேசிக்கிறேன். ஏட்டி சிரிக்கிகளா, நகருங்கடி, நான் உங்க ஆய்க்காரியாவே பார்க்கணும். வினோ ஏதாவது பண்ணுடி, கிளவி நம்ம அம்மாவை தான் பார்க்க போகுது. சரிடி இரு. கிளவி எங்ககிட்ட நின்று பேசிட்டு இருந்தாங்களே, அவங்க 3 பேரும் யாருன்னு கேட்டியாமே? ஆமாட்டி, அந்த 3 பையலும் ஊருக்கே புதுசா இருக்கானுங்க. அந்த 3 பையலும் யாருட்டி? அவங்க 3 பேரும் எங்க முறை பசங்க. ஊட்டி என்னட்டி சொல்ற? உங்க ஆய்காரிக்கு சொந்தமே இல்ல, பந்தமே இல்லம்பா? ஆமா, இவங்க ரொம்ப தூரத்து சொந்தம். ஓ அப்படியாட்டி, அப்ப கட்டிக்க போற பையலோலா? ஆமா, அவங்க எங்களுக்கு அத்தை பசங்க, கட்டிக்க போற பசங்க தான். ஓ கட்டிக்க போற பையலோலாட்டி, நீங்களும் நின்று பேசணும்னு நானும் என்னமோ தப்பா நினைச்சிட்டேன். தெரியும் கிளவி, நீ இப்படிதான் நினைச்சிருப்பேன்னு. என்னடி நீ பாட்டுக்கு அடிச்சு விட்டுட்டு இருக்க? இது போய் அம்மா கிட்ட கேட்டுச்சுன்னா என்ன பண்றது? இதெல்லாம் கண்டிப்பா அம்மா கிட்ட கேட்காது, வா பாத்துக்கலாம். எந்த நம்பிக்கையிலடி சொல்ற? அதுதான் நான் சொன்னது, நம்பிடுச்சுலடி, அப்புறம் எப்படி போய் கேட்கும்? அதெல்லாம் கேட்காது, பாத்துக்கலாம். இனியா வினோவை பத்தியா எவ்வளவு அசால்ட்டா பாத்துக்கலாம்னு சொல்றான்னு? அதான் இவ்வளவு கேஷுவலா சொல்றா. நான் தான் சொல்றேன்ல இனியா, அதெல்லாம் கிளவி போய் கேட்காது, பாத்துக்கலாம். ஊட்டி ரோட்டம் அடிச்சுக்கிட்டு இருந்து கதை விட்டுலாமா? ஓரமா போய் நின்று கதை விடுங்க, எனக்கு வேலைக்கு மணி ஆகுது. நகரங்கடி, காஜல் போகட்டும். என்னடி கிளம்பலாமா? கிளம்பி போய் அம்மா கிட்ட சொல்லாதுல. நான் தான் சொல்றேன்ல, அதெல்லாம் சொல்லாது. சரி வாங்க கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு ஆபீஸ்க்கு. ஆமாண்டி, ஆபீஸ்க்கு வர டைம் ஆயிடுச்சு, வந்து பாத்துக்கலாம் வாங்க. சரிடி வாங்க போலாம். இனியா என்னடி நம்ம 2 பேருக்கும் ஒரே கேபின் கொடுத்துருக்காங்க? அதான் பிரீத்தி, எனக்கும் ஒன்றும் புரியல. இந்த கேபின்குள்ள மொத்தம் 3 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ அவங்க 3 பேரும் எங்க ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க தெரிலடி. ஆனா நம்ம 2 பேருக்கு இவ்வளோ பெரிய கேபினா? என்னமோ நமக்கு கொடுத்த கேபின் இதுதான். அதை விட நான் உன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போறேன்டி, அதை நினைச்சாதான் எனக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. ஆமா இனியா, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒரே கேபின்ல இருக்க போறோம், ஜாலி தான். ஆமா, நம்ம 2 பேருக்கும் ஒரு கேபின் கொடுத்துருக்காங்க. அப்போ வினோவுக்கு? வினோவுக்கு கார்த்திக் சார் ரூம் பக்கத்துலயே ஒரு கேபின் இருக்கு, அதுதான். சே பாவண்டி, அவன் மட்டும் தனியா இருப்பாள. தனியாவா? அவ எங்கடி தனியா இருக்க போறா? அதான் கார்த்திக் சார் இருக்காரே. நீ சொல்றது கரெக்ட் தான், அவளுக்கு வம்புலுக்கிறதுக்கா சொல்லி தரணும். கார்த்திக் சார் இருந்தாலே போதும், செம்மையா வம்புழுத்துட்டு இருப்பா. எக்ஸ்கியூஸ் மீ இனியா மேம். உள்ள வாங்க. ஹாய் இனியா மேம். ஹாய் பிரீத்தி மேம். ஹாய் மேம். ஹாய் மேம், சொல்லுங்க. இனியா மேம், உங்களை பிரசாந்த் சார் கூப்பிட சொன்னாரு, அதனால தான் வந்தேன். என்னையா? ஆமா மேம், உங்களை தான். பிரீத்தி மாடு, பிரசாந்த் சாருக்கு நீ தானே பர்சனல் செக்ரட்டரி, அவர் ஏன் என்ன கூப்பிட்டுருக்காரு? எனக்கு என்னடி தெரியும், என்கிட்ட சொல்லிட்டு அவனை கூப்பிட்டாரு. ஆமா அவர் உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு பாரு. இனியா அப்புறம் என்ன, அவர் என்கிட்ட சொல்லிட்டா கூப்பிடுறாரு, எனக்கு எப்படி தெரியும்? எனக்குலாம் தெரியாது. சரி இப்போ என்னன்னு கேட்டு வரையிடு. இனியா மேம். சொல்லுங்க மேம். நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பிரசாந்த் சார் பார்க்க போங்க மேம். ஏன் மேம், இப்போ எங்கேயாவது போயிருக்காங்களா என்ன? ஆமா மேம், கார்த்திக் சாரோட கேபினுக்கு போயிருக்காரு பிரசாந்த் சார். ஓ அப்படியா, சரி ஓகே, நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு போறேன். ஆமா மேம், உங்களுக்கு இந்த கேபின் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு மேம். பிரீத்தி மேம் உங்களுக்கு? பிடிச்சிருக்கு மேம், நல்லா தான் இருக்கு. இனியா மேம், பிரீத்தி மேம், உங்களுக்காக தான் இந்த கேபினை மார்னிங்லேருந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன மேம் சொல்றீங்க? ஆமா மேம், சிஓ சார் 2 பேருமே ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க இந்த ரூமை பர்ஃபெக்டா அரேஞ்ச் பண்ணணும்னு. ஸோ மார்னிங்லேருந்தே இந்த ரூமை உங்களுக்காக தான் பார்த்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அதான் கம்ஃபர்டபுளா இருக்கா அப்படின்னு கேட்டேன். என்ன மேம் சொல்றீங்க? எங்களுக்காக எவ்வளவு தூரம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க? ஆமா மேம், இந்த கேபின்ல ஆல்ரெடி 3 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, உங்களுக்கு தெரியும்ல மேம்? ஏன் மேம் தெரியும். இப்போ அவங்க 3 பேருக்குமே ஃப்ளோரே சேஞ்ச் பண்ணியாச்சு. என்ன மேம் சொல்றீங்க? எங்களுக்காக ஃப்ளோரே சேஞ்ச் பண்ணிட்டாங்களா? இல்ல மேம், அப்படி சொல்ல முடியாது. அவங்க ஆல்ரெடி செகண்ட் ஃப்ளோர்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க.
அப்புறம் அங்கே ஒரு சின்ன இஷ்யூ ஆனதுனால தான் இங்கே அவங்களுக்கு கேபின் கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் அவங்கள மறுபடியும் செகண்ட் ஃப்ளோருக்கே அனுப்பியாச்சு. ஓ அப்படியா, சரி ஓகே மேம். சரி ஓகே, நான் கிளம்புறேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பிரசாந்த் சார் நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி ஓகே மேம், நீங்கள் கிளம்புங்க. இனியா நானும் வரட்டுமா? இல்லடி நீரு, நான் போயிட்டு வரேன். சரி ஓகே. வாங்க ரீட்டா மேம், உட்காருங்க. இல்லை மேம், பரவாயில்ல இருக்கட்டும். எனக்கு ரெஜிஸ்டர் டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஸோ நான் போயிட்டு வரேன். சரி ஓகே மேம். பிரசாந்த் சார் உள்ள இருக்கீங்களா? மே கமின். யாருமே இல்லையோ? சரி உள்ள. அகில் சார் நீங்க உள்ளதான் இருக்கீங்களா? மே கமின்னு கேட்டேன். ஏதாவது பதில் பேசுனீங்களா? எதுக்கு இவ்வளவு சைலண்டா இருந்தீங்க? சரி அதெல்லாம் இருக்கட்டும். பிரசாந்த் சார் எங்க? ஹலோ அகில் சார், உங்களை தான் கேக்குறேன். என்னப்பா நான் கேட்டது உங்களுக்கு கேட்கலையா? என்ன கேட்ட? கடவுளே, பிரசாந்த் சார் எங்க? ஏன் அவனை தெரியல? அவர் என்ன கூப்பிட்டுருந்தாரு. என்ன விஷயம்னு கேட்கலாம் தான் வந்தேன். கார்த்திக் சார் ரூமுக்கு போயிருந்ததா சொன்னாங்க. சரி வந்திருப்பாருன்னு நினச்சி வந்தேன். சரி ஓகே, நீங்கள் பாருங்க, நான் போகிறேன். போறியா? ஆமாம் சார், நீங்களே ஏதோ பிஸியாக இருக்கீங்க. சரி பாருங்க, நான் பிரசாந்த் சார் பக்கம் தான் வந்தேன். அவர் வந்தது வரேன். யார் பிஸியா இருக்கா? நான் உங்ககிட்ட பிஸியா இருக்கேன்னு சொன்னா என்ன? இல்லை சார், பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஃபோனில் ஏதோ பிஸியாக வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அதனால தான் சொன்னேன். அதெல்லாம் நான் ஒன்றும் பிஸியா இல்லை. இரு கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாம். இல்லை சார், நீங்கள் பார்த்துட்டு இருந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்க. நான் அப்புறமா கூட வரேன், பிரச்சனை இல்லை. நான் தான் சொல்றேன் ரெடி, எனக்குலாம் எந்த வேலையும் இல்லை. நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், பேசலாம் உட்காரு. இல்லை சார், அது வந்து எனக்கே கொஞ்சம் வேலை இருக்கு. நான் போயிட்டு அப்புறமா வரட்டுமா? நான் தான் சொல்றேன்ல இனியா, எந்த வேலையா இருந்தாலும் அப்புறமா பார்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் என் கூட இரு. இல்லை சார், அது வந்து இந்த ரூம்குள்ளே நான் வரதை ரீட்டா மேம் கூட பார்த்தாங்க. ஸோ அவங்க பார்த்தா உனக்கு என்ன? அது இல்லை சார், இங்கே பிரசாந்த் சார் கூட இல்லை. திடீர்னு பிரசாந்த் சார் வெளிலேருந்து உள்ள வரதை பார்த்தாங்கன்னா இவ்வளோ நேரம் நான் அந்த ரூமில் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு தப்பாக நினைப்பாங்க. என்னடி பேசுற நீ? இந்த ரூம்ல எனக்கு எந்த அளவுக்கு ரைட்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு உனக்கும் ரைட்ஸ் இருக்கு. ஆ என்னடியா, நானே உன்னோடதுனா அப்போ என்னோடது எல்லாமே உன்னோட தானே? இல்லை அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் கிளம்புறேன். பிரசாந்த் சார் வந்ததுக்கப்புறம் வரேன். இனியா அதான் நான் சொல்றேன்ல, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போ. இல்லை நான் கிளம்புறேன். இருடி. சார் என்ன பண்ணுறீங்க? என்னை விடுங்க சார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? இனியா நான் தான் சொல்றேன்ல, கொஞ்ச நேரம் இருடி ப்ளீஸ். ஐயோ சார், நீங்கள் என்னை விட்டுட்டு பேசுங்க. யாராவது வந்துட போகிறாங்க. என்னோட பெர்மிஷன் இல்லாமல் இந்த ரூம்குள்ள யாரும் வர மாட்டாங்க. ஸோ நீ அதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. அப்படியா? ஆனால் உங்கள் பெர்மிஷனே இல்லாமல் தானே நான் இந்த ரூம்குள்ளே வந்தேன். நான் ஒன்றும் சொல்லலடி, மற்றவங்கள சொன்னேன். அது என்ன, நான் வேற மற்றவங்க வேறையா என்ன? என்னடி கேள்வி கேட்குற? நீ என்னோடது, எனக்கு மட்டும் சொந்தமானவ. அப்படி இருக்கப்போ நீயும் மற்றவங்களும் ஒன்றா எனக்கு. அப்படியா? என்னடி கிண்டல் பண்ணுறியா? சாச்சா, தெரியாத விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அப்படியா? அப்போ நீ கற்றுக்க வேண்டிய விஷயம் இன்னும் நிறையா இருக்கு. கற்று தட்டுமா? என்ன? இல்லடி, உனக்கு தெரியாத விஷயத்த நீயே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு. அதான் உனக்கு தெரியாத விஷயம் இன்னும் நிறையா இருக்கு, நானே கற்று தரேன். நீங்கள் என்ன கற்று தருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு அதெல்லாம் கற்றுக்க வேண்டாம். என்னடி தெரியும்? ஃபர்ஸ்ட் என்னை விடுங்க. என்னடி தள்ளிட்டே இருக்க? பிடிக்கலையா? பிடிக்கலன்னா சொல்லி நீ விட்டுறேன். சார் நான் அப்படி சொல்லலை. அச்சச்சோ, கோச்சுக்கிட்டார் போலையே. அகில் சார், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லி நீ பிடிக்கலையா? இதுலேருந்தே தெரிஞ்சு கோச்சுக்கிட்டாரு. அகில் சார், நீங்கள் என்ன பாருங்களேன். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. இவரை இப்படியெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டாரு. இங்கே பாருங்க. என்னடி? கோச்சுக்கிட்டீங்களா? நான் எதுக்கு கோச்சுக்க போறேன்? அதெல்லாம் இல்லை. பொய் சொல்லாதீங்க. நீங்கள் கோச்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் தெரியுதுல, அப்புறம் எதுக்கு கேட்குற? அப்போ நீங்கள் என் மேலே கோவமா இருக்கீங்களா என்ன? ஆமாம், கோவமாக தான் இருக்கேன். சரி, இனிமே இப்படி பண்ண மாட்டேன், சரியா? இல்லை நீ, உனக்கு என்னோட லவ் ஃபீலிங்ஸ்லாம் புரியுதா என்னன்னு தெரியல. ஆனால் எனக்கு உன் மேலே நிறைய லவ், நிறைய ஃபீலிங்ஸ்லாம் இருக்கு. ஏன் மார்னிங் கூட ரொம்ப நாள் கழிச்சு உன்னை சாரியில் பார்த்ததும் செம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஆனால் நீ என்னை கொஞ்ச நேரம் கூட பார்க்க விடல, போன்னு விரட்டிட்ட. இப்போ கூட உங்ககிட்ட அவ்வளோ ஆசையாக கிட்ட வந்தேன். ஆனால் நீ என்னை தள்ளி விட்டுட்டு தள்ளி போற. அகில் சார், நீங்கள் இவ்வளோ ஹார்ட் ஆவீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. சாரி. இல்லை நீ, ஒருவேளை நான் இப்படி கிட்ட வர்றது, என்னோட ஃபீலிங்ஸ்லாம் உன் மேலே காட்டுறது, இதெல்லாம் உனக்கு பிடிக்கலன்னா கண்டிப்பாக என் மூஞ்சி முன்னாடி சொல்லிடு. உனக்கு பிடிக்காத எதையுமே நான் பண்ண மாட்டேன் இனியா. அது மட்டும் இல்லை இனியா, நீ எனக்கு சொந்தமானவ. நீ என் கிட்ட வரும்போதெல்லாம் என்ன அறியாமல் என்னோட ஃபீலிங்ஸை நான் உன் மேலே காமிச்சிடுறேன். ஒருவேளை நான் இப்படி நடந்துக்கிறது உனக்கு பிடிக்கலன்னா கண்டிப்பாக என்கிட்ட சொல்லிடு. இப்படிலாம் பேசாதீங்க. நான் தான் சொல்கிறேன்ல, சாரி. என் மேலே தான் தப்பு. அப்போ உனக்கு நான் கிட்ட வரதுல பிரச்சனை இல்லைல்ல? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நிஜமாவா? எனக்காக போய் சொல்லாத. சேச்சா, நான் எதுக்காக போய் சொல்ல போகிறேன்? நிஜமாக தான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் என்னோட அகில் சார். உங்களுக்காக நான் எதை வேணாலும் ஏற்றுப்பேன். நான் ஒன்று சொல்லட்டுமா இனியா? உன்னோட கொலுசு சவுண்டு அது அப்படியே என்னை கட்டி இழுத்துருச்சு உங்ககிட்ட. உன்னோட கொலுசு சவுண்டு கேட்ட அந்த கொஞ்ச நேரம் என்னையே நான் மறந்துட்டேன். கொலுசு மணி போல நான் சினுங்கி சினுங்கிய. என்ன இனியா இப்பதானே போனா, அதுக்குள்ள வந்துட்டா? பிரசாந்த் சார் நீங்களா? ஆமா நான் தான். ஏன்? இல்ல சார், நீங்க இனியாவை கூப்பிட்டு தான் ரீட்டா மேம் வந்து சொன்னாங்க. ஸோ இனியா உங்களை தேடி தான் பர்சனல் ரூமுக்கு போயிருக்கா. ஆமா, நான் கூப்பிட்டு தான் விட்டுருந்தேன். பட் நானே தான் இப்போ உங்களை பார்க்கலான்னு வந்தேன். ஆனா அவ உங்களை பார்க்கறதுக்காக தான் பர்சனல் ரூமுக்கு போனா. அப்படியா? சரி பரவாயில்ல விடு. பர்சனல் ரூமுக்கு தானே போயிருக்காங்க, அங்கே அகில் இருக்கான், அகில் பார்த்துப்பான். சார் நீங்க தானே இனியாவை கூப்பிட்டீங்க, அகில் சார் கூப்பிடலையே. அகில் இனியாவை தானே லவ் பண்றான், அவன் பார்த்துப்பான்.
ஷப்பா சரி ஓகே அதான் இனியா அங்கே போயிருக்கான்னு சொல்லிட்டேனே. இனியா எங்கே நின்றுட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. என்ன எங்கடி போ சொல்ற? என்ன நீங்கள் இப்படி கேட்குறீங்க? நீங்கள் இனியாவை தேடி தானே வந்தீங்க? இனியாவே இங்கே இல்லை. ஸோ இனியா இங்கே இல்லை, நீங்கள் கிளம்புங்க. இல்ல இல்ல, நான் இனியாவை பார்க்க வரல, உன்னை பார்க்க தான் வந்தேன். என்னையா? என்ன எதுக்காக நீங்கள் பார்க்கணும்? என்ன விஷயம்? எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு சில ஃபைல்ஸ் கலெக்ட் பண்ணணும், அதான் வந்தேன். என்ன ஃபைல்ஸ்? என்ன ஃபைல்ஸ் வேணும் உங்களுக்கு? அந்த ஐடி காலேஜ் ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ்லாம் உங்ககிட்ட தானே இருக்கு? ஆமாம் என்கிட்ட தான் இருக்குது. அதான் வேணும். சரி நீங்கள் நில்லுங்க, நான் தேடித்தரேன். சரி ஓகே. இந்த காலேஜ் ஃபைல்ஸ்லாம் இந்த ஃபைல் கூட தானே சேர்த்து வச்சோம், காணுமே. சரி கீழ் ரேக்ல எதுவும் இருக்கான்னு பார்க்கலாம். எப்படி? அம்மா சூ சூ சூ. ஏண்டி கரப்பாம்பூச்சிக்கு போய் யாராவது இப்படி கத்துவாங்களா? பிரசாந்த் சார், என் முன்னாடி சிங்கம்புலி வந்தா கூட நான் இப்படி பயப்பட மாட்டேன். ஆனா எனக்கு கரப்பாம்பூச்சினா பிடிக்காது. அப்படியா? அப்போ இன்னில இருந்து கரப்பாம்பூச்சி தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்ன சார், எனக்கு கரப்பாம்பூச்சே பிடிக்காதுன்னு சொல்றேன், நீங்க என்னன்னா உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க. ஆமாண்டி, இன்னில இருந்து அவன் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவனால தான் இந்த சான்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. எது? ஓ, அப்போ மேடம் கரப்பாம்பூச்சி பார்த்து பயந்துட்டு சுயநினைவுல இல்லாம தான் நின்றுட்டு இருக்கீங்க போலயே. என்ன சொல்றாரு இவரு? பிரசாந்த் சார், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன ஃபர்ஸ்ட் நீங்க என்ன விடுங்க. ரைட்டு, மேடம் சுயநினைவுக்கு வந்துட்டாங்க. பிரசாந்த் சார், நான் உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், என்ன ஃபர்ஸ்ட் விடுங்க. என்னடி, நீ தானே என் மேல பயந்துட்டு வந்து விழுந்த? நானா உன் மேல விழுந்தா? எது நான் விழுந்தனா? ஆமாண்டி, நீ தான் ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டே வந்து என் மேல விழுந்த. அது 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 வந்து கரப்பாம்பூச்சி பார்த்த பயத்துல எதுவும் பதட்டத்துல விழுந்திருப்பேன். அப்படியா? ஆமா, அதனால தான் விழுந்தேன். பின்ன என்ன உங்க மேல விழுகணும்னு எனக்கு என்ன ஆசையா என்ன? ஆனா எனக்கு என்னமோ நீ ஆசையோட தான் விழுந்த மாதிரி தோணுச்சு. தோணும் சார், தோணும். உங்களுக்கு இதுவும் தோணும், இன்னமும் தோணும். எனக்கு ஒன்றும் சும்மாலாம் தோணாதடி, உண்மையா இருந்தா மட்டும் தான் தோணும். அப்போ நீங்க சொல்றது உண்மைனா நான் சொல்றது பொய்யா என்ன? சே, என் பிரீத்தி போய் சொல்றான்னு நான் சொல்ல முடியுமா? சரி சரி, ரொம்ப பண்ணாதீங்க என்ன? நீ ரொம்ப பண்ணாதேன்னா? சரி சரி, இப்படியே பேசிட்டு எவ்வளவு நேரம் நிக்கலான்னு இருக்கீங்க? என்னடி இப்படி கேட்குற? லைஃப் லாங் உங்க கூட இப்படியே நிக்கிறனால நான் நிப்பேன். ஆமா ஆமா, நீங்க நிப்பீங்க தான். நீங்க தனியா நில்லுங்க, எனக்கு காலை வலிக்குது, என்ன விடுறீங்களா? என்னடி சொல்ற? கால் வலிக்குதா? நான் வேணா தூக்கி வச்சுக்கவா? இங்க பாருங்க பிரசாந்த் சார், இப்ப மட்டும் நீங்க என்ன விடல, நான் கத்தி கோப்பாடு போட்டுருவேன். என்ன கத்துவியா? யாரடி மிரட்டுற? பிரசாந்தையா? சரி ஓகேமா, நீ கத்துறேன்னு தானே சொன்ன, கத்து. சார் நிஜமாவே கத்திடுவேன், என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. நானும் உன்னை கத்த தாண்டி சொல்றேன், கத்து. என்ன இவரு இவ்வளவு தூரம் சொல்லியும் விட மாட்டேங்கிறாரு? ஒருவேளை நம்ம பண்ண மாட்டோங்கிற தைரியமோ? சே பிரீத்தி, உன்னை பத்தி பிரசாந்த் சாருக்கு கூட தெரிஞ்சிருக்கு. என்னடி கத்துறேன்னு சொன்னா கத்தல? விடுங்க சார். என்னடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கத்துறேன் அது இதுன்னு வீரவசனங்களா பேசினேன், இப்போ என்ன அழுகுற? நான் சும்மா தான் சொன்னேன், என்ன விடுங்க. சரிடி, பாவமாலாம் முடிஞ்சு வைக்காத, விட்டுறேன். நீங்க உங்க கேபினுக்கு போங்க, நான் அந்த காலேஜ் ஃபைலை தேடி எடுத்துட்டு வரேன். இல்ல, இப்போ எனக்கு அந்த ஃபைல் தேவைப்படல. ஆனா நீ ஃப்ரீயா இருக்கும்போது கண்டிப்பா தேடி வை, சரியா? நீங்க தானே அந்த ஃபைல் இப்பவே வேணும்னு கேட்டீங்க. நான் உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்காக சும்மா தான் சொன்னேன். ஃப்ராடு. என்ன? ஒன்றும் இல்லையே. சரி, என் கூட வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எங்க கூப்பிடுறீங்க? ஏண்டி எங்கன்னு சொன்னாதான் வருவியா என்ன? அப்படிலாம் இல்ல. அப்ப நான் எங்க கூப்பிட்டாலும் வந்துருவியா? அது எப்படி வர முடியும்? அப்ப நான் கூப்பிட்டா வரமாட்டியா? ஐயோ, இவரை நம்ம எது சொன்னாலும் லாக் பண்றாரு பாரு. என்னடி பதிலே காணும்? அப்ப நான் கூப்பிட்டா நீ வரமாட்ட, அப்படிதானே? அப்படிலாம் இல்ல, நீங்க எங்க கூப்பிட்டாலும் கண்டிப்பா நான் வருவேன். சரி வா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரி நீங்க போங்க, நான் இனியா வந்தது இனியா கிட்ட சொல்லிட்டு வரேன். உங்க 3 பேர் கூட தாண்டி பேசணும். இங்க 3 பேர்கிட்டயுமா? ஆமா, இப்போ பர்சனல் ரூம் தான் போறோம். இனியா அங்க தானே இருக்கா? ஆமா, இனியா அங்கதான் இருக்கான். ஆனா வினோவை காத்தி கூட்டிட்டு வருவான், நீ வா போலாம். சரி ஓகே. இனியாவும் போயிட்டா, இதுக்கப்புறம் நம்ம தான் தனியா ஒர்க் பண்ணோம். சரி ஓகே, நம்ம வேலையை பார்க்கலாம். என்ன இனியா இப்பதானே போனா, அதுக்குள்ள வந்துட்டா? பிரசாந்த் சார் நீங்களா? ஆமா நான் தான். ஏன்? இல்ல சார், நீங்க இனியாவை கூப்பிட்டு தான் ரீட்டா மேம் வந்து சொன்னாங்க. ஸோ இனியா உங்களை தேடி தான் பர்சனல் ரூமுக்கு போயிருக்கா. ஆமா, நான் கூப்பிட்டு தான் விட்டுருந்தேன். பட் நானே தான் இப்போ உங்களை பார்க்கலான்னு வந்தேன். ஆனா அவ உங்களை பார்க்கறதுக்காக தான் பர்சனல் ரூமுக்கு போனா. அப்படியா? சரி பரவாயில்ல, விடு. பர்சனல் ரூமுக்கு தானே போயிருக்காங்க, அங்க அகில் இருக்கான், அகில் பார்த்துப்பான். சார் நீங்க தானே இனியாவை கூப்பிட்டீங்க, அகில் சார் கூப்பிடலையே. அகில் இனியாவை தானே லவ் பண்றான், அவன் பார்த்துப்பான். ஷப்பா சரி ஓகே, அதான் இனியா அங்க போயிருக்கான்னு சொல்லிட்டேனே. இனியா எங்கே நின்றுட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. என்ன எங்கடி போ சொல்ற? என்ன நீங்க இப்படி கேக்குறீங்க? நீங்க இனியாவை தேடி தானே வந்தீங்க, இனியாவே இங்க இல்ல. ஸோ இனியா இங்க இல்ல, நீங்க கிளம்புங்க. இல்ல இல்ல, நான் இனியாவை பார்க்க வரல, உன்னை பார்க்க தான் வந்தேன். என்னையா? என்ன எதுக்காக நீங்க பார்க்கணும்? என்ன விஷயம்? எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு சில ஃபைல்ஸ் கலெக்ட் பண்ணணும், அதான் வந்தேன். என்ன ஃபைல்ஸ்? என்ன ஃபைல்ஸ் வேணும் உங்களுக்கு? அந்த ஐடி காலேஜ் ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ்லாம் உங்ககிட்ட தானே இருக்கு? ஆமா என்கிட்ட தான் இருக்கு. அதான் வேணும். சரி நீங்க நில்லுங்க, நான் தேடி தரேன். சரி ஓகே. இந்த காலேஜ் ஃபைல்ஸ்லாம் இந்த ஃபைல் கூட தானே சேர்த்து வச்சோம், காணுமே. சரி கீழ் ரேக்ல எதுவும் இருக்கான்னு பார்க்கலாம். அம்மா சூ சூ சூ. ஏண்டி கரப்பாம்பூச்சிக்கு போய் யாராவது இப்படி கத்துவாங்களா? பிரசாந்த் சார், என் முன்னாடி சிங்கம்புலி வந்தா கூட நான் இப்படி பயப்பட மாட்டேன். ஆனா எனக்கு கரப்பாம்பூச்சினா பிடிக்காது. அப்படியா? அப்போ இன்னில இருந்து கரப்பாம்பூச்சி தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்ன சார், எனக்கு கரப்பாம்பூச்சே பிடிக்காதுன்னு சொல்றேன், நீங்க என்னன்னா உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க. ஆமாண்டி, இன்னில இருந்து அவன் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவனால தான் இந்த சான்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. எது? ஓ, அப்போ மேடம் கரப்பாம்பூச்சி பார்த்து பயந்துட்டு சுயநினைவுல இல்லாம தான் நின்றுட்டு இருக்கீங்க போலயே. என்ன சொல்றாரு இவரு?
பிரசாந்த் சார் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன விடுங்க. ரைட்டு மேடம் சீனனுக்கு வந்துட்டாங்க. பிரசாந்த் சார், நான் உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், என்னை ஃபர்ஸ்ட் விடுங்க. என்னடி நீ தானே என் மேல பயந்துட்டு வந்து விழுந்த, நானா உன் மேல விழுந்தா? எது, நான் விழுந்தனா? ஆமாண்டி, நீ தான் ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டே வந்து என் மேல விழுந்த. அது 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 வந்து கற்பமூச்சு பார்த்த பயத்தில் எதுவும் பதட்டத்தில் விழுந்திருப்பேன். அப்படியா? ஆமாம், அதனால தான் விழுந்தேன். பின்ன என்ன உங்கள் மேலே விழுகணும்னு எனக்கு என்ன ஆசையா என்ன? ஆனா எனக்கு என்னமோ நீ ஆசையோட தான் விழுந்த மாதிரி தோணுச்சு. தோணும் சார், தோணும். உங்களுக்கு இதுவும் தோணும், இன்னமும் தோணும். எனக்கு ஒன்றும் சும்மாலாம் தோணாதடி, உண்மையா இருந்தா மட்டும் தான் தோணும். அப்போ நீங்கள் சொல்கிறது உண்மைனா நான் சொல்கிறது பொய்யா என்ன? சே என் பிரீத்தி போய் சொல்றான்னு நான் சொல்ல முடியுமா? சரி சரி, ரொம்ப பண்ணாதீங்க என்ன? நீ ரொம்ப பண்ணாதேன்னா? சரி சரி, இப்படியே பேசிட்டு எவ்வளோ நேரம் நிற்கலான் இருக்கீங்க? என்னடி இப்படி கேட்குற? லைஃப் லாங் உங்க கூட இப்படியே நிற்கிறனால நான் நிற்பேன். ஆமாம் ஆமாம், நீங்கள் நிற்பீங்க தான். நீங்கள் தனியாக நில்லுங்க, எனக்கு காலை வலிக்குது, என்ன விடுறீங்களா? என்னடி சொல்ற? கால் வலிக்குதா? நான் வேணா தூக்கி வச்சுக்கவா? இங்கே பாருங்க பிரசாந்த் சார், இப்போ மட்டும் நீங்கள் என்னை விடலை, நான் கத்தி கோப்பாடு போட்டுருவேன். என்ன கத்துவியா? யாரடி மிரட்டுற? பிரசாந்தையா? சரி ஓகேமா, நீ கத்துறேன்னு தானே சொன்ன, கத்து. சார் நிஜமாவே கத்திடுவேன், என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது. நானும் உன்னை கத்த தாண்டி சொல்றேன், கத்து. என்ன இவர் இவ்வளோ தூரம் சொல்லியும் விட மாட்டேங்கிறாரு? ஒருவேளை நம்ம பண்ண மாட்டோங்கிற தைரியமோ? சே பிரீத்தி, உன்னை பற்றி பிரசாந்த் சாருக்கு கூட தெரிஞ்சிருக்கு. என்னடி கத்துறேன்னு சொன்னா கத்தல? விடுங்க சார். என்னடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கத்துறேன் அது இதுன்னு வீரவசனமா பேசினேன், இப்போ என்ன அழுகுற? நான் சும்மா தான் சொன்னேன், என்னை விடுங்க. சரிடி, பாவமாலாம் முடிஞ்சு வைக்காத, விட்டுறேன். நீங்கள் உங்கள் கேபினுக்கு போங்க, நான் அந்த காலேஜ் ஃபைலை தேடி எடுத்துகிட்டு வரேன். இல்ல இப்போ எனக்கு அந்த ஃபைல் தேவைப்படல, ஆனா நீ ஃப்ரீயா இருக்கும்போது கண்டிப்பா தேடி வை, சரியா? நீங்கள் தானே அந்த ஃபைல் இப்போயே வேணும்னு கேட்டீங்க. நான் உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்காக சும்மா தான் சொன்னேன். ஃப்ராடு. என்ன? ஒன்றும் இல்லையே. சரி என் கூட வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எங்கே கூப்பிடுறீங்க? ஏண்டி எங்கன்னு சொன்னாதான் வருவியா என்ன? அப்படிலாம் இல்லை. அப்ப நான் எங்க கூப்பிட்டாலும் வந்துருவியா? அது எப்படி வர முடியும்? அப்ப நான் கூப்பிட்டா வரமாட்டியா? ஐயோ, இவரை நம்ம எது சொன்னாலும் லாக் பண்ணுறாரு பாரு. என்னடி பதிலே காணும்? அப்ப நான் கூப்பிட்டா நீ வரமாட்ட, அப்படிதானே? அப்படிலாம் இல்லை, நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் கண்டிப்பாக நான் வருவேன். சரி வா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரி நீங்கள் போங்க, நான் இனியா வந்தது இனியா கிட்ட சொல்லிட்டு வரேன். உங்க 3 பேர் கூட தாண்டி பேசணும். இங்கே 3 பேர்கிட்டயுமா? ஆமா, இப்போ பர்சனல் ரூம் தான் போறோம். இனியா அங்க தானே இருக்கா? ஆமாம், இனியா அங்கே தான் இருக்கான். ஆனால் வினோவை கார்த்தி கூட்டிட்டு வருவான், நீ வா போலாம். சரி ஓகே. கார்த்திக் சார், கார்த்திக் சார், நம்மள இங்க வர சொல்லிட்டு இவர் எங்க போனாருன்னு தெரியலையே. கார்த்திக் சார். உள்ள வாடி, ஏன் அங்கேயே நிக்கிற? வரேன் சார். சொல்லுங்க சார். ம் இல்ல சார், நீங்க தானே கூப்பிட்டுருந்தீங்க. ஆமா, நான் தான் கூப்பிட்டுருந்தேன். அதான் என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஏன் ஏதாவது விஷயம் இருந்தா தான் நான் கூப்பிட்டா வருவியா என்ன? அப்படிலாம் இல்ல, சொல்லுங்க. இன்னைக்கு என்னடி அநியாயத்துக்கு வைக்கப்படுற? வெக்கப்படுறேனா நானா? ஆமா, நீ இப்படிலாம் வைக்கப்பட்டு நான் பார்த்ததே இல்லையே. அது 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 வந்து இல்ல, இன்னைக்கு சாரி கட்டியிருக்காங்க, அதான் ஒரு மாதிரி ஷையா ஃபீல் ஆகுது. அப்படியா? ஆமா. ஆமா, இதான் ஃபர்ஸ்ட் டைமா சாரி கட்டியா என்ன? ஆமா, இது வரைக்கும் சாரி கட்டினதே இல்ல. நிஜமாவா? ஆமா. சரி, இன்னைக்கு ஏன் சாரி கட்டினா? இல்லடி, திடீர்னு சாரி கட்டியிருக்கல, ஏதாவது ஃபங்க்ஷனா என்ன? சேச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் சாரி கட்டினேன். சும்மாவா? ஆமா, சும்மா தான் கட்டினேன். ஆனா எனக்கு என்னமோ நீ எனக்காகவே சாரி கட்டிட்டு வந்த மாதிரி தோணுது. சேச்சா, அதெல்லாம் இல்லையே. நான் எதுக்காக உங்களுக்காக சாரி கட்ட போறேன்? அப்போ நீ எனக்காக சாரி கட்டல, அப்படித்தானே? ஆமா, நான் உங்களுக்காக சாரி கட்டல, எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால கட்டிட்டு வந்தேன். அப்படியா? சரி, நீ சும்மா கட்டினியா இல்ல எனக்காக கட்டினியான்னு செக் பண்ணி பார்த்தலாம். இதை செக் பண்ண போறீங்களா? அதெல்லாம் எப்படி செக் பண்ண முடியும்? அதை பத்தி உனக்கு என்ன கவலை? நாளே செக் பண்ண போறேன். நீ எதுக்கு இப்படி கைப்பிடிச்சிட்டு இருக்கா? ஐயோ, ஒருவேளை கண்டுபிடிச்சிருவாரோ? நம்ம சொல்லாம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்காக கட்டிட்டு வந்தேன்னு நான் சொல்லவே மாட்டேன். என்னடி, செக் பண்ணிடலாமா? என்ன பண்ண போறாரு? கார்த்திக் சார், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன விடுங்க. இருடி, செக் பண்ணிட்டு விட்டுறேன். எதை செக் பண்ண போறீங்களா? ஆமாண்டி, நீ எனக்காக கட்டியிருக்கியா இல்ல சும்மா கட்டியிருக்கியான்னு செக் பண்ணுல, செக் பண்ணிட்டு விட்டுறேன். போச்சு வினோ, நீ நல்லா வந்து மாட்டிக்கிட்ட. இன்னைக்கு இவர் என்னென்னலாம் பண்ண போறாரோ தெரியல. கார்த்திக் சார், நானே சொல்றேன், நான் வந்து சும்மாலாம் கட்டல, உங்களுக்காக தான் கட்டினேன். இதெல்லாம் என்னால நம்ப முடியாது, நானே செக் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன். ஐயோ கார்த்திக் சார், நான் தான் சொல்றேன்ல, நான் வந்து உங்களுக்காக தான் சாரி கட்டிட்டு வந்தேன். அதான் நானே சொல்றேன்ல, எதுக்கு தேவையில்லாம செக் பண்ணிட்டு, அதான் நானே உண்மையை சொல்லிட்டேனே. இட்ஸ் டூ லேட் செல்லும். நீ முன்னாடியே சொல்லியிருந்தா கூட நான் நம்பியிருப்பேன். முன்னாடி நான் சும்மா கட்டினேன்னு சொன்னேன், இப்போ நீ எனக்காக கட்டினேன்னு சொல்ற, எதை நான் நம்புறது? அதான் பேசாம நானே செக் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன். ஐயோ, மறமாட்டேன், அப்பவே இவருக்காக தான் கட்டணும்னு சொல்லி இருந்திருக்கலாம். இளையவளின் இடையொரு நூலகம். கார்த்திக் சார், என்ன விடுங்க. விட்டுறவா? விடுங்க. என்ன பார்த்து சொல்றீ விட்டுறவா? நான் தான் சொல்றேன்ல, என்ன விடுங்க, யாராவது வந்துட போறாங்க. அப்போ யாராவது வந்துருவாங்களோன்னு பயந்துட்டு தான் விட சொல்றியா? ஆமா. அப்போ நான் பிடிச்சிருக்கிறதுல உனக்கு பிரச்சனை இல்லை. ஐயோ, என்ன விடுங்க, யாராவது வந்துட போறாங்க. நான் கேட்டதுக்கு பதில் சொல்றீ, அப்போ நான் பிடிச்சிருக்கிறதுல உனக்கு பிரச்சனை இல்லை. என்னை தீண்டக்கூடாது. என்னடி, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம பார்த்துட்டே இருக்கா? நீங்க தானே சொல்லுவீங்க என் கண்ணு பேசுதுன்னு. இப்போ என் கண்ணு என்ன சொல்லுது?
உன் பார்வை என்கிட்ட இருந்து எதையோ எதிர்பார்த்துட்டு இருக்கு. அப்படியா? என்ன எதிர்பார்க்குது? சொல்லவா கொடுக்கவா? எது? அதாண்டி உன் கண்ணு எதிர்பார்க்குதே, அதை சொல்லவா இல்ல கொடுக்கவா? ஆ, நீங்க நினைக்கிற மாதிரி நான் எதையுமே எதிர்பார்க்கல. அப்படியா? ஆனா உன் கண்ணு எதிர்பார்க்குதே. அது எப்படி நான் எதிர்பார்க்காம என் கண்ணு எதிர்பார்க்கும்? இல்ல உன் கண்ணு என்கிட்ட இருந்து எதையோ கேட்டு ஏங்கிட்டு இருக்கு. இல்ல அதெல்லாம் இல்ல. அப்படியா? ஆமா. நிஜமாவா? ஆமா. இப்ப 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 எதுக்கு நீங்க கிட்ட வரீங்க? டே கார்த்திக், சீக்கிரமா வினோ கூட்டிட்டு பர்சனல் ரூம்க்கு வா. நான் கிளம்புறேன். ஏ வினோ போயிட்டாளா? டே கார்த்திக், என்னடா சவுண்டே காணோம்? இருக்கேன்டா, நீ போ வரேன். ச்சே கார்த்திக், ரொம்ப பண்ணிட்டடா. அவ கண்டிப்பா ஏதாவது நினைச்சிருப்பா, அதனால தான் இவ்வளவு வேகமா ஓடுறா. சரி பாத்துக்கலாம். இனியா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், கேட்டா தப்பா நினைக்க மாட்டேல? என்ன நீங்க என்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் கேட்கணுமா? என்ன விஷயம்னு கேளுங்க, நான் எதுவுமே நினைக்க மாட்டேன். நிஜமாவா? நிஜமா. அப்போ நான் எது கேட்டாலும் கொடுப்பியா? நீங்க கேட்கறது என்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பா கொடுப்பேன். நான் கேட்க போறது உங்ககிட்ட இருக்கு, ஆனா நீ தருவியான்னு தான் தெரியல. அதான் நானே சொல்லிட்டேனே, நீங்க கேட்கறது என்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு தருவேன். அப்போ இனியா, டே அகில். அகில் சார், பிரசாந்த் சார் வந்துட்டாரு, என்ன விடுங்க. இன்னைக்காவது ஏதாவது வாங்கிடலான்னு பார்த்தா சிவ பூஜையில கரடி வந்த மாதிரி வந்துட்டான். ஐயோ சார் விடுங்க, பிரசாந்த் சார் வந்துட்டாரு. ஏ இனியா ப்ளீஸ், நான் என்ன கேட்க வந்தனோ அது மட்டும் கேட்டுறேன். ஐயோ நீங்க எது கேட்கறனாலும் அப்புறமா கேளுங்க, என்ன விடுங்க. இனியாமா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் என்ன கேட்கறேன்னு மட்டும் கேளு. விடுங்க. என்ன கேள், சத்தத்தே காணும், ஒரே ஜாலியா இருக்க போல. இவனை உள்ள வாடா, உனக்கு கொன்னுடுறேன். டே அகில், பூமியில தான் இருக்கியா இல்ல வானத்துல பறந்துட்டு இருக்கியாடா? ஐயோ அகில் சார், பிரசாந்த் சார் கூப்பிடுறது உங்களுக்கு கேட்கலையா? ஃபர்ஸ்ட் என்ன விடுங்க. இவ ஒருத்தி என் ஃபீலிங்ஸ் என்னன்னே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. ஐயோ விடுங்க. இருடி, கத்தாத விட்டுறேன். டே அகில், என்னதான்டா பண்றேன்? நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்றேனாடா? டே உள்ள வாடா. டே அகில், ஷுவரா வரவா இல்லைன்னா அப்புறமா வருவாடா? இவனை கரெக்டான டயத்துக்கு வந்து காரியத்தை கெடுத்தது இல்லாம இப்ப என்னென்ன கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கான் பாரு. என்ன பழி வாங்குறதுக்கு வெளில இருந்தெல்லாம் ஆள் வர வேணாண்டா, நீங்களே போதும்.